Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி மேக் பண்றது. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இதை நம்ம எப்படி அந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு காப்பி பண்ணிக்காங்க. சரிங்களா, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிம்பிளாக அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு என்ன சைஸ் மென்ஷன் பண்ணிக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம். 3.5 4.5 ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்காங்க. ஓகேங்களா, ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்காங்க. RGB மோடில் வச்சுக்காங்க. பேக்ரவுண்டு ஒயிட்டு. ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு அதை எப்படி கொண்டு வந்து வைங்க படத்தை. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணிக்காங்க படத்தை. ஓகேவா, ஓகே. இப்போ இது மெர்ஜ் பண்ணிக்காங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு Alt IAS, அதாவது இமேஜ் கேன்வாஸ் சைஸ். ஓகேங்களா, கேன்வாஸ் சைஸ் போட்டிங்கன்னா Ctrl Alt C வருதா. கேன்வாஸ் சைஸ் போட்டு சென்டிமீட்டரில் வச்சுக்காங்க. இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இங்கே 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 0.2 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 0.7 ஓகேவா. ஓகே கொடுத்தீங்கன்னா மாஸ்க் ரெடி. ஓகே, இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணியாச்சு. ஓகே, இதில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஷார்ப்னஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்காங்க. ஷார்ப்னஸ் நான் இப்போ எல்லாம் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன். லைட்டாக ரொம்ப கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா எடிட்டில் போய் பேட்டர்ன்னு ஒன்று இருக்கும். டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, அது என்ன நேமோ அது நேம் நீங்கள் கொடுக்குறனா இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 6:4 மேக்ஸி எடுப்போம். மேக்ஸி சைஸு அது இன்ச்சஸில் வச்சுக்காங்க. 6:4 300 ரெசல்யூஷன். ஓகேங்களா, இந்த படம் வந்து இங்கே நீங்கள் 300 கொடுத்துட்டு இங்கே 200 கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸோ இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ மேக் பண்ணுற என்ன ரெசல்யூஷனோ அதே ரெசல்யூஷன் இங்கே கொடுங்க. ஓகேவா. இப்போ இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபில் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃபில் இல்லையா, பேக்ரவுண்ட் ஃபில் கொடுத்தீங்கன்னா பேட்டர்ன் ஒன்று வரும். ஓகேவா, பேட்டர்ன் ஒன்று வரும். அது கொடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 2 விதமாக சொல்லித்தரேன். ஒன்று வந்து ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபில்லுன்னு ஒன்று வரும். சரிங்களா, இல்லைன்னா எடிட்டில் போய் F5 அடிச்சிங்கன்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷிஃப்ட் பிடிச்சி F5 அமைக்கிங்கன்னா வரும். இப்போ வந்து ஷார்ட்கட்டில் வந்து பேட்டர்னில் வந்து கொடுத்துட்டு என்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ வேண்டாத ஏரியாவை நாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ Ctrl A போட்டுட்டு மூவ் டூல் எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற ஸ்பேஸில் நகர்த்திக்காங்க. சென்டர் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. இதே இன்னொரு ஆப்ஷன் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டோம்ல, பேட்டர்ன் இல்லாமல் என்ன பண்ணணும், பெயிண்ட் பக்கெட்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா, பெயிண்ட் பக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்தீங்கனாலும் சேம் அதே பேட்டர்ன் ஒன்று இருக்கும். இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாலும் சேம் அதே தான். ஸோ அதே மாதிரி வேணாத ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக வச்சுக்காங்க. ஸோ இப்போ 6:4 மேக்ஸில் 4 பாஸ்போர்ட் ரெடி.
ஸோ ஒரு 2 minutes கூட ஆகாது நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இன்னொன்று வேணால் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொரு இமேஜ் எடுக்கலாம். இப்போ இந்த இமேஜ் எடுப்போம். ஓகேங்களா? இந்த இமேஜ் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் நான்? சென்டிமீட்டரில் 3.5 4.5. இங்கே ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. மோடு வந்து கலர் மோடு RGB, பேக்ரவுண்ட் ஒயிட்டு. ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குங்க. இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் ஃபோட்டோ வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குதா, உங்களுக்கு உடனே என்ன பண்ணணும், மார்க்கி டூல் போட்டு அது வேண்டாத இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஹேர் டீட்டெயிலோட நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதே மெர்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா, அதாவது இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ அப்படி போட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இல்லைனாலும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் மெர்ஜ் லேயர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இமேஜ் சைஸ் கேன்வாஸ் சைஸ் போட போகிறோம். சரிங்களா? கேன்வாஸ் சைஸ் போயிட்டு அவுட்ரு மாஸ்க் கொடுக்கணும்ல, ஒயிட் மாஸ்க்கு. ஸோ இங்கே சென்டிமீட்டர் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, 7 கொடுங்க, இல்லை 8 கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாஸ்க் வேணுமோ அந்தளவுக்கு மாஸ்க் கொடுத்துக்காங்க. 8 கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ இது என்ன பண்ணணும், அடுத்தது எடிட்டில் போய் டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்து இங்கே நேம் வேணால் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு நியூ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. அது மேக்ஸி சைஸ் இன்ச்சஸில் வச்சுக்காங்க. 6:4 300 ரெசல்யூஷன். இந்த படத்துக்கு நம்ம ரெசல்யூஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ 300 ரெசல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், Shift F5 ஏதோ ஃபில் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லைன்னா எடிட்டில் போய் நீங்கள் ஃபில் கொடுக்கணும். அதனுடைய ஷார்ட்கட் தான் Shift F5 கொடுத்துட்டு இங்கே பேட்டர்ன் செலக்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜ் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக வந்துருச்சு. ஸோ வேண்டாத பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ போட்டுனா ஆல் செலக்ட் ஆகிடும். ஸோ வேணுங்கிற இடத்துல சென்டர் பாயிண்ட் வச்சு இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ டோட்டலாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஷார்ப்னஸ் அதே மாதிரி ஷார்ப்னஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்போது சிம்பிளாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணி அது ஒரு 6:4 மேக்ஸில் எப்படி அப்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே இமேஜை எப்படி ஹேர் கட்டோட, அதாவது கிளியராக ஹேர் கட்டோட எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பிகினர்ஸ்க்காக கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு டைமுக்கு 2-3 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சைஸ் ஆகட்டும், எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தான் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.